என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலிருந்து இன்றைக்கு வியாழக்கிழமை சாய் சச்சிரதம் நம்ம பாராயணம் பண்ண போறோம். பாபா சிவனோட அவதாரமா? நிறைய பேருக்கு இந்த சந்தேகமே இருக்கும். பாபா சிவனோட அவதாரமாக கண்டிப்பாக வந்திருக்கிறார் என்பதை சாய் பக்தர்ல ஒருவருக்கு பரிபூர்ணமாக நம்பினாரு. அவர் வேற யாரும் இல்லை, மேகா. பாபாவோட தீவிரமான பக்தர்ல மேகா ஒருவர். ஆனால் மேகாவோட கடந்த காலத்தை நாம் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த அத்தியாயம் 28, பக்கம் 269. இப்போது நாம் மூன்றாவது பெரியதுமான சிட்டுக்குருவியிடம் போவோம். ராவ் பகதூர் ஹரி வினாய்க் சாவேயின் பிராமண சமையல்காரனான வீரம் காவனை சேர்ந்த மேகா என்பவன் எளிமை மிகுந்தவன், படிக்காதவன். அவன் ஒரு சிவபக்தன். நமச்சிவாய என்ற பஞ்சாசத்தை தவிர அவன் சதா சர்வகாலமும் சொல்லி வந்தான். சந்தியாவை பற்றியோ அதன் முக்கியமான மந்திர காயத்ரி பற்றியோ அவனுக்கு எதுவுமே தெரியாது. சாதே அவனிடம் ஆர்வம் பூண்டு அவனுக்கு சந்தியாவையும் காயத்ரியும் கற்பித்தார். சீரடிக்கு சாய்பாபா சிவனின் அவதாரம் என்று கூறி அவனை சீரடிக்கு புறப்பட செய்தார். பச்சோர் ரயில் நிலையத்தில் சாய்பாபா ஒரு முகமதியர் என்று கேள்விப்பட்டான். அவனது வைதீகமான எளிய மனம் ஒரு முகமதியர் முன் வணங்குவதை குறித்து மிகவும் குழப்பமடைந்ததால் தன்னை அங்கு எஜமான் அனுப்ப வேண்டாம் என்று அவனது எஜமானரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவரோ போக வேண்டியதை வலியுறுத்தி அவ்விடத்திலிருந்து தனது மாமனாரான கணேஷ் தாமோதர் என்ற தாதா கேல்கரிடம் ஒரு கடிதம் கொடுத்து அவனை சாய்பாபாவுக்கு அறிமுகப்படுத்துமாறு அனுப்பினார். அவர் சீரடிக்கு மசூதியை அடைந்தபோது பாபா மிகவும் கோபமாயிருந்தார். அவனை மசூதிக்குள் நுழைய விடவில்லை. அந்த ராஸ்கலை வெளியே தள்ளு என்று கர்ஜித்தார். நீ உயர்ந்த ஜாதி பிராமணன், நான் கீழான முகமதியன். இங்கு வருவதால் உனது ஜாதியை இழந்து விடுவாய். எனவே நீ இங்கிருந்து போய்விடு என்று அவனை நோக்கி உரைத்தார். இவ்வுரைகளை கேட்டதும் மேகா நடுங்கத் தொடங்கினான். தன் மனதில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பாபா எங்கனும் அறியலானார் என்பதை குறித்து அவன் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தான். அங்கு சில காலம் தங்கி பாபாவுக்கு தனக்கே உரிய முறையில் சேவை செய்து கொண்டிருந்தான். ஆனால் இன்னமும் பக்குவம் அடையவில்லை. பின்னர் அவன் வீட்டுக்கு சென்று திகம்பரேஸ்வரத்தில் 1.5 ஆண்டுகள் தங்கி விட்டு மீண்டும் சீரடிக்கு வந்தார். இந்த முறை தாதா கேல்கரின் குறுக்கிட்டால் மசூதியில் நுழையவும் சீரடியில் தங்கவும் அனுமதிக்கப்பட்டான். மேகா பாபாவுக்கு உதவியது வாய்மொழி குறிப்புகள் எதனாலும் அல்ல, மேகாவின் மேல் அவர் மானசீகமான அருள் செய்தார். இதனால் மேகா பெருமளவு மாறுதலுடனானார், நன்மை அடைந்தான். பின்னர் சாய்பாபாவை சிவனின் அவதாரமாகவே அவன் கருதலானான். சிவனின் வழிபடுவதற்காக வில்வ இலைகள் தேவை இருந்ததால் மேகா ஒவ்வொரு நாளும் அவைகளை கொண்டு வருவதற்காக மைல் கணக்கில் நடந்து சென்று கொண்டு காடுகளில் சென்று தனது சிவனை, அதாவது பாபாவை வழிபட செய்வான். மேகா வேற யாரும் இல்லை, சாய்ராம். அவர் ஒரு வீட்டில் சமையல்காராக வேலை செஞ்சவர், மிகப்பெரிய சிவ பக்தன் அவர். சிவனை தவிர வேறு எந்த மந்திரத்தையும் கும்பிடாதவர் அவர். அவரு அவங்க முதலாளி சொல்லுவார், இதே பாபா தாண்டா சிவனா அவதாரம் வந்திருக்க, நீ போய் பாரான்னு. இவனை சரி பார்க்கலான்னு ட்ரெயின் ஏறி வருவான். ட்ரெயின் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பாபா ஒரு முகமதியர்னு பேசிக்கின்னு இருப்பாங்க. என்னடா ஒரு முஸ்லீமை போய் நம்ம கும்பிட்றதா அப்படின்னு மனசு குழப்பத்தோடு வந்துடுவான் சீரடிக்கு. பாபா கும்பிட மாட்டான். அந்த துவாரக மயில் மேலே ஏறி வருவான். பாபா அந்த ராஸ்கல் அப்படியே நிறுத்து, நீ உயர்ந்த ஜாதி பிராமணனாக இருப்ப, நான் தாழ்ந்த முஸ்லீம் நினச்சின்னு என்னை கும்பிட மாட்டேன்னு நினைப்பேன், உன்னுடைய ஜாதி பெருமையில நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கோபமா திட்டுவார். இதை பார்த்தோன்னே மேகா ஒரு நிமிஷம் நடுங்கி போயிடுவான். ஏன்னா அவன் நினச்சது எங்கேயோ கரெக்டாக உள்ளே வரும்போது நம்மளை பார்த்து திட்டுறான்னா பாபா எவ்வளோ பெரிய சக்தி மிகுந்தவர் சொல்லி அங்கே கொஞ்ச காலம் இருப்பார். ஆனால் பாபா அவனை எதுவுமே பண்ண மாட்டார், ஆசீர்வாதம் பண்ண மாட்டார். கொஞ்ச நாள் திரும்பி என்ன பண்ணுவான், திகம்பரேஸ்வர் போயிடுவான். ஏன்னா அங்கே சிவபக்தனா அங்கே 1.5 வருஷம் இருப்பான். இருந்தாலும் மனக்குழப்பத்தில் திரும்பி சீரடிக்கு வருவான். திருப்பி தாதா கேல்கர் அவர் என்ன பண்ணார், அவனை உள்ளே கூப்பிட்டு விடுவார். அதுக்கப்புறம் பாபாவோட அந்த பெருமையை பார்த்துட்டு பாபா சிவனோட அவதாரமாக அவனுக்கு காட்சி கொடுத்ததுனால நான் தேடிக்கொண்டிருந்த சிவன் சீரடியில் அதுவும் துவாரகமையில் உட்காந்துருக்கிறான்னு சொல்லி பாபாவுக்கு தினமும் அவர் வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுவார். பாபாவுக்கு மட்டும் அவர் வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணக்கூடிய சக்தி கொண்டு வர. வில்வ இலை கிடைக்காது, மைல் கணக்கில் நடந்து போய் எடுத்துன்னு பாபாவுக்கு டெய்லி அர்ச்சனை பண்ணக்கூடிய சக்தி கொண்டவர். மேகாவுக்கு சிவனாக காட்சி கொடுத்தவர் நமது சத்குரு. அதேமாரி ஒரு முறை கங்காஸ்தானம்னு இருக்கும் சாய்ராம். அவர் என்ன பண்ணுவார், பாபாவை எப்பயுமே அவர் தான் குளிப்பாட்டுவான். அவர் பாதத்தை பிடிச்சி விடுவான். அவர் பாதத்தை கழுவி அந்த தண்ணியை குடிப்பான், பாத நீரை குடிப்பான். அந்த அளவுக்கு பாபா மேலே அதை பாபாவை நினச்சி பண்ணல, சிவனாக நினச்சி பண்ணுவான். ஒரு முறை அதாவது கோமதி ஆற்றுக்காரை 14 மைல் தூரம் போயிட்டு அவன் 24 மைல் தூரம் போயிட்டு அந்த
தண்ணி எடுத்துன்னு வரோம் பாபா கிட்ட. பாபா இன்னைக்கு நான் உங்க தலையில அபிஷேகம் பண்ணணும்னா, இன்னைக்கு நல்ல நாள், டேய் தலையில மட்டும் ஊத்துறா, உடம்புல ஊத்தாதறான்னுவான். சரி பாபான்னு சொல்லி அவர் தலையை காட்டுவாரு. தலையில ஊத்தினே இருக்கும்போது ஹர் ஹர் கங்கையா சொல்லி உடம்பு ஃபுல்லாவே ஊத்தி விட்டுருவான். ஆனா பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் உடம்புல ஊத்தின தண்ணி அதாவது அந்த ஈரமே இருக்காது. தலையில மட்டும் ஈரமா இருக்கும். அதை பார்த்தோன்னே இன்னும் சந்தோஷப்படுவான். பாபா சிவனின் அவதாரம் என்பதை அவன் புரிந்து கொள்வான். திரிசூலமும் லிங்கமும் அதை படிச்சீங்கன்னா இன்னும் அவர் இன்னும் பெரிய விஷயமா இருக்கும். அதை படிக்கிறேன். பாபாவை மேகா 2 இடங்களில் வழிபட்டான். மசூதியில் நேரடியாகவும், வாதாவில் நானா சாஹேப் சாந்தோர்கர் அளித்த பாபாவின் பெரிய படத்தின் மூலமாகவும் பூஜித்து வந்தான். இதை அவன் ஓராண்டு காலம் செய்து வந்தான். பின்னர் அவனது பக்தியை மெச்சி அவனது நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக பாபா அவனுக்கு ஒரு காட்சி நல்கினார். அதிகாலையில் மேகா இன்னும் படுக்கை விட்டு எழாமல் இருக்கையில், ஆனால் கண்கள் மூடியிருந்த நிலையில் பாபாவின் உருவத்தை அவன் தெளிவாக கண்டான். அவன் விழித்திருப்பதை அறிந்து பாபா அவன் மீது அச்சதை வீசியிருந்து, மேகா திரிசூலம் வரை என்று உரைத்து மறைந்து விட்டார். இந்த வார்த்தைகளை கேட்டு அவன் அவளுடன் கண்களை திறந்து பார்த்தான். ஆனால் அங்கு பாபாவை காணவில்லை. அச்சதை மட்டும் அங்கும் இங்கும் சிதறி கிடப்பதை கண்டான். பின்னர் பாபாவிடம் சென்று காட்சிகளை பற்றி கூறி ஒரு திரிசூலம் வரைவதற்கு அவர் இசைவை கேட்டான். பாபா, திரிசூலம் வரையும்படி நான் உன்னை கேட்ட மொழிகளை நீ கேட்கவில்லையா? எனது மொழிகளுக்கு எப்போதும் பொருள் என்னும் சூழ் கொண்டிருக்கின்றன, ஒருபோதும் வெறுமையானதல்ல. என்னை தாங்கள் எழுப்பியதாக கருதினேன். ஆனால் எல்லா கதவுகளும் மூடியிருந்ததால் அதை ஒரு காட்சியாக நினைத்தேன். நான் நுழைவதற்கு எந்தவிதமான கதவும் தேவையில்லை. எனக்கு எந்தவிதமான உருவமோ நீளமோ கிடையாது. எப்போதும் எங்கும் நான் வசிக்கிறேன். என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதர்கள் எல்லா காரியங்களிலும் பொம்மலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்துகிறேன். மேகா வாதாவுக்கு திரும்பி வந்தபோது பாபாவின் படத்தருகே சிகப்பு திரிசூலம் ஒன்றை சுவரில் வரைந்தான். மறுநாள் புனேவிலிருந்து ஒரு ராமதாசி பக்தர் வந்து பாபாவை வணங்கி அவருக்கு ஒரு லிங்கத்தை சமர்ப்பித்தார். அந்த சமயத்தில் மேகாவிடத்தில் வந்தான். பாபாவினிடம், பார், சங்கர் வந்து விட்டார், இப்போது அவரை காப்பாற்று, அதாவது வழிபடு. சூலத்தையும் லிங்கத்தையும் உடனே தொடர்ந்து வந்ததைக் கண்டு மேகா அதிசயமடைந்தான். வாதாவில் கூட காகா சாஹேப் தீட்சித் குளித்த பின் கையில் துவட்டி துண்டுடன் நின்று கொண்டிருக்க சாயை நினைத்து கொண்டிருந்தார். அப்போது மனக்காட்சியில் ஒரு லிங்கத்தை கண்டார். அது குறித்து அவர் அதிசயப்பட்டு கொண்டிருக்கையில் மேகாவிடம் வந்து பாபா தனக்கு பரிசளித்த லிங்கத்தை அவரிடம் காட்டினார். தான் சில நிமிடங்களுக்கு முன்னர் தான் அந்த காட்சியை தரிசித்ததாகவும் அசல் அதே லிங்கத்தை கண்டு அவர் மிகவும் மகிழ்வுற்றார். சில நாட்களில் திருசூலம் வரைவதும் முடிவடைந்தது. பாபா அந்த லிங்கத்தை மேகா வழிபட்டு கொண்டிருந்த பெரிய படத்தின் அருகில் ஸ்தாபித்தார். சிவ பூஜை செய்வது மேகாவுக்கு மிகவும் பிடித்தமானது. திரிசூல வரைவு செய்தும் அதன் அருகில் லிங்கத்தை ஸ்தாபித்ததும் பாபா தனது நம்பிக்கையை ஊர்ஜிதம் செய்தார். பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து சேவை செய்த பின்னர் ஒவ்வொரு நாள் மதியம் மாலை வழக்கமான வழிபாட்டையும் ஆரத்தியை செய்த பின் 1912 மேகா சிவபதம் சேர்ந்தான். பின்னர் பாபா தனது கைகளை அவன் உடல் மீது தடவி, இவன்தான் என் உண்மையான பக்தன் என்று உரைத்தார். தமது சொந்த செலவிலே வழக்கமான சாப்பாடு பிராமணர்களுக்கு செய்துவிட்டு ஆணையிட்டார். உண்மையிலே சாராம் பாபாவோட மிக தீவிரமான பக்தர் மேகா. ஆனால் மேகாவுக்கு பாபா சிவனாக காட்சி கொடுத்தார். கங்கா ஸ்நானம் பண்ணும்போது அவர் கங்கை நீரால் சிவனுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறன்னு சொல்லி கிட்டத்தட்ட மேகா கோமதி நதிக்கு 24 மைல் தூரம் போய் தண்ணி எடுத்துன்னு பாபா தலையில் ஊற்றி அவர் அபிஷேகம் பண்ணுவான். ஏன்னா பாபாவை சிவனாக பார்த்ததுனால. அவன் பாபா சொல்ல, என் தலையில் மட்டும் ஊற்றுற, உடம்புல ஊற்றுறான்னா அவன் உணர்ச்சியை சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாக ஊற்றுவான். ஆனால் அந்த உடம்புல ஒரு துளி கூட ஈரம் இருக்காது, தலையில் மட்டும்தான் ஈரமாக இருக்கும். அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியப்படுவான். இன்னொரு முறை அவன் படுத்து ரூமில் தூங்கினே இருப்பான். பாபா உள்ளே வந்து திரிசூலம் வரையும் சொல்லி அச்சதை போட்டு வந்தார். எழுந்து பார்ப்பான், பாபா இருக்க மாட்டார். ஆனால் சுற்றி அச்சதை மட்டும் இருக்கும். கதவு மூடி இருக்கும், உள்தாப்பால் போட்டு வந்தேன். பாபா வந்திருக்க மாட்டார், ஏதோ கனவு தான் சொல்லிட்டு நேராக பாபா கிட்ட கேட்பான். பாபா, நான் படுத்திருந்தேன், நீங்கள் வந்தீங்களா? நான் அச்சதை போட்டிங்களா? என்னை திரிசூலம் வரைய சொன்னீங்களாண்ணே? ஆமாண்டா, நான் இப்போ தான் வந்தேன். மேலே நான் வந்து சாட்சியாக தான் அச்சதை போட்டு வந்தேன். கதவு பூட்டி இருந்தது, நீங்கள் எப்படி வருவீங்கன்னு கேட்பான். நான் கதவு பூட்டி இருக்கு, திறந்து இருக்கல, நான் வரணும்னு நினச்சா எந்த வழியாக இருந்தாலும் வரேன். என் பக்தர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ரூபத்திலேயாவது நான் வந்து அவர்களை காப்பாற்றுவேன்னு சொல்லி, நான் கதவு பூட்டியிருக்குன்னு எனக்கு அவசியம் இல்லை, எல்லா ரூபத்திலையும் நான் வருவேன். வந்து எழுப்புனது நான் தான், நீ போய் திரிசூலம் வரையணுவார். திரிசூலம் வரையும் போது அப்போ ராமதாசி என்ற ஒரு பக்தர் பாபாவுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக லிங்கம் எடுத்துன்னு வந்து தருவார். அந்த லிங்கத்தை பார்த்தோன்னே, தோ உன்னுடைய சங்கர் வந்துட்டார். மேகா இருக்கும்போது நேராக அவங்ககிட்டே கொடுங்க, ஏன்னா அவன் தான் சிவபக்தன், சிவனை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருப்பான். மேகா, இந்தா உன்னுடைய சங்கர் வந்துட்டார், இவரை வைத்து பூஜை பண்ணுவார். எதுவுமே 2த்தையும் வச்சு பூஜை பண்ணுவார். இதில் இன்னொரு பெரிய விஷயம் சாராம், பாபா கடைசி வரைக்குமே அவர் மேகா மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தார். மேகா இறந்த உடனே
அவருடைய எல்லா செலவுகளையும் என்னுடைய உண்மையான பக்தர் யாருன்னு கேட்டால் மேகான்று பாபா வாயாலேயே சொன்ன ஒரு பெரிய விஷயம். அது யாருக்கும் பாபா சொன்னதே இல்லை, மேகாவுக்கு தான் சொன்னான், என்னுடைய உண்மையான பக்தர். அதே மாதிரி பாபா மேகா அழுதும் போது அப்படி அழுதார், யாருக்காகவும் அழுததே இல்லை. மேகா மரணம் அடையும் போது பாபா அவரை தண்ணீர் விட்டு அழுதார். இந்த நிகழ்ச்சி நீங்கள் ஃபுல்லாகவே படித்து பார்த்தீங்கன்னா மேகாவோட பாபா சிவனின் அவதாரமாக மேகாவுக்கு காட்சி கொடுத்தார். கண்டிப்பாக பாபா சிவனின் அவதாரமாகத்தான் இருப்பார். நீங்கள் பாபாவை எப்படி கும்பிட்றீங்க, எந்த ரூபத்தில் அவரை கும்பிட்றீங்களோ அந்த உருவத்துக்கு பாபா மாதிரி உங்களுக்கு அதே உருவத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை வாய்ந்தவர் நமது சத்குரு. எனவே அவர் பாதத்தில் நீங்கள் சரணாகதி அடைங்க. உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், வாழ்க்கையே மாறும் சாய்ராம். உங்களுக்கு ராமர் பிடிச்சா ராமராக நினச்சி கும்பிடுங்க, முருகன் பிடிச்சா முருகனாக நினச்சி கும்பிடுங்க. பாபா அதே உருவத்தில் உங்களுக்கு முருகராகவே காட்சி கொடுப்பார். காட்சி கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்துவார். இதுதான் அப்பா நமக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். பாபா சிவனின் ரூபம் என்பதை நீங்கள் இந்த சாய் சத்தியத்திலும் தெரிஞ்சிருப்பீங்க. அப்பாவுக்கு உங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். உங்களுடைய பிரார்த்தனைகளை தொடர்ந்து அனுப்பி நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் தினந்தோறும் மாலை 6 மணிக்கு பிரார்த்தனை பண்ணுவோம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.